Hi friends, welcome to Crazy Tamizhachi. நம்ம Crazy Tamizhachi சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்டில் இந்த வீடியோ உங்களுக்காக ஏஆர் ரெசிடென்சிலேருந்து வந்துட்டுருக்கு. ஏஆர் ரெசிடென்சி ஏஆர்எஸ்கே குரூப்போட பாலிமார்பிள் ஷீட்டை வச்சு சூப்பர்வான ஒரு விஷயத்தை மதுரையில் செஞ்சிட்ருக்கக்கூடிய ஏஆர்எஸ்கே குரூப்போட நியூ லான்ச் தான் ஏஆர் ரெசிடென்சி. ஏஆர் ரெசிடென்சி பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அது மூலமாக உங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏஆர் ரெசிடென்சி வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வசிக்கக்கூடிய மக்கள் இல்லை வெளியூர்லேருந்து மதுரைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் அவங்களோட ட்ரீமை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு நியூ லான்ச் பண்ண சூப்பர்வான பிளான் தான் ஏஆர் ரெசிடென்சி. ஸோ ஏஆர் ரெசிடென்சியில் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட்டை வாங்கி உங்களோட கனவு இல்லத்தை அமைச்சிக்கலாம். இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையில் ரொம்ப மெயினாக ஒரு மத்திய பிளேஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஊமச்சிக்குளத்தில் தான் இருக்குது. ஊமச்சிக்குளம் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கும், எல்லா விதமான அத்தியாவசிய தேவைகளும் அங்கே வந்து இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு காலேஜஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அது வந்து சுற்றி இருக்கக்கூடிய நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ், இப்படி வந்து சூப்பரான ஒரு மெயினான பிளேஸில் தான் இவங்களோட ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் ஃப்ளாட் புக் பண்ணி இவங்க மூலமாக நீங்கள் வீடு கட்டினீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்குறாங்க, மற்ற பில்டர்ஸ்க்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம், அதை எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அண்ட் மெயினாக இவங்களோட கஸ்டமர்ஸ்க்காக இவங்களோட ஸ்பெஷல் சர்வீசஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்ல போகிறாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இவங்ககிட்ட மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டினீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், என்னென்ன தெரிஞ்சுக்கணும், என்னென்ன தேவை, என்னென்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம வந்து உத்து நோக்கி நம்மளோட ட்ரீம் ஹோம் அமைச்சிக்கணும் அப்படின்ற பேசிக் திங்ஸ் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யாராக இருந்தாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஐ அம் கிரிதரன், ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆஃப் ஏஆர்எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன். நாங்கள் ஒரு 7 இன்ஜினியர்ஸ் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏஆர்எஸ் ரெசிடென்சி மோர் தென் 100 ஹவுசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆல்ரெடி மதுரையில் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டில் வந்து எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆன்கோயிங் போயிட்டே இருக்குது. எங்களோட சைட்ஸ் பார்த்திங்கன்னா ஆலத்தூர், ஊமச்சிக்குளம், திருப்பாலை நடந்துகிட்ருக்கு. நாங்கள் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதே மாதிரி அவங்களுக்கு இப்போ கிளைண்ட்லேருந்து ஃபீட்பேக்கும் வந்து நல்லா வந்திருக்கு. ஸோ கிளைண்ட்ஸ் எங்களுக்கு வந்து எப்பயுமே நாங்கள் ஏஆர் ரெசிடென்சியோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ரொமோட் பண்ணுறதே கிடையாது. ஸோ எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனோட குவாலிட்டி, அவங்க ஏற்கனவே வீடு வாங்கியிருக்கவங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்ட்டை வந்து அவங்களா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தான் எங்ககிட்ட வந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ வி ஆர் ஸ்டாண்டிங் இன் தட் குவாலிட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் லெவல். ஸ்டில் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஏஆர் ரெசிடென்சி கிளாசிக் ஹோம்ஸ்னு சொல்லிட்டு ஊமச்சிக்குளத்தில் ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். மோர் தென் 11 ஹவுசஸ் வந்து இப்போ புக் ஆகிருக்கு. 4 ஹவுசஸ் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது இப்போதைக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து நான் சொன்ன மாதிரி குவாலிட்டி அண்ட் ப்ரைஸிங்கில் வந்து காம்ப்ரமைசிங் வந்து கிடையவே கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜில் வந்து எங்களோட கிளைண்ட்ஸ் வந்து நாங்கள் என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம், என்ன மெட்டீரியல்ஸ் நாங்கள் அதில் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜஸில் அவங்க பார்த்துட்டே வந்துட்டுருக்காங்க. சேம் இதே டைமில் வந்து கிளைண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக ஃப்ரம் த ஸ்க்ராட்ச், அதாவது டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச், அதாவது லேண்டை கூட்டு போய் காட்டுறதுலேருந்து அவங்களோட பிளான், அவங்களுக்கு என்ன பிளான் தேவையோ அதை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி அந்த மாதிரி பிளானை தான் அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதர் பில்டர்ஸ் மாதிரி இதுதான் எங்களோட பிளான், இந்த மாதிரி தான் வீடு இருக்கும், சேல் ஹவுசஸ் இது கிடையாது. ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கும் என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எங்களோட பிளான் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து லோன் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேருந்து ஃபைனலாக அவங்களோட கிரகப்பிரவேசம் வரைக்கும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்களே பார்த்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவர் கஸ்டமர்ஸ் ஆர் மோர் ஹாப்பி அபவுட் தட். திஸ் இஸ் த வே வி ஆர் எக்ஸிக்யூட்டிங் அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ். நான் அசோக் குமார், ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன் ஏஆர்எஸ்கே குரூப்பில். எங்கள் ப்ராஜெக்டோட மெயின் தீமே என்னென்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் குவாலிட்டி. ஃப்ளெக்சிபிலிட்டி மீன்ஸ் இப்போ உங்கள்கிட்ட ஒரு 29 லட்சம் தான் இருக்குது அப்படின்னா அந்த 29 லட்சத்துக்கும் எங்களால் வீடு கட்டித்தர முடியும். தென் ஒரு கூட பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா ஒரு 50, 55, 60 அந்த பட்ஜெட்டில் வேணாலும் எங்கள்கிட்ட வீடு இருக்குது. குவாலிட்டி இந்த சென்ஸ் நாங்கள் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குவாலிட்டி இந்த சென்ஸ் M20 கிரேட் கான்க்ரீட்னா இதுக்கு செர்டன் அமௌண்ட் ஆஃப் சிமெண்ட், சாண்ட் அண்டு அக்ரிகேட், இதை வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷனோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம்.
ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜில் வந்து நாங்கள் ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட ஃபஸ்ட்டு டீம் வந்து இவங்க எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ஸோ எங்களோட ஷெடியூல் படி அந்த ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்கும். அஸ் வெல் அஸ் ஸ்பெசிஃபிகேஷன் M20 மார்ட்டர்னா அது என்ன ரேஷியோ அதுபடி தான் போயிட்டுருக்கோம். எங்கள் டீம்லேயும் ஆடிட்டிங் டீம் சொல்லிட்டு செப்பரேட்டாக இருக்கிறாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் வந்து நம்ம கரெக்டாக அந்த ஷெடியூல் படி ஸ்பெசிஃபிகேஷன் படி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோமான்னு சொல்லிட்டு அவங்க ஆடிட்டிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ தட் வி ஆர் நாட் மிஸ்ஸிங் அவர் குவாலிட்டி அட் எனி பிளேஸ் அட் எனி டைம். This is how we are proceeding our construction business. Addition to that, எங்கள் ஆஃபீஸில் எங்கள் இன்ஜினியர்ஸ் டீமில் வந்து இன்டர்ன்ஸும் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். அதர் காலேஜஸ் வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் மிஸ்டர் அசோக் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்காரு. என்ன மாதிரி ட்ரைனிங் அப்படின்னா, இவ்வளோ நாள் அவங்க காலேஜில் படிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க, பட் ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங்ஸ் இருக்காது, நாலேஜ் இருக்காது. அசோக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆன் தி ஸ்பாட் ஆன் தி ப்ராஜெக்டில் வந்து என்னென்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணணும், எப்படி வந்து பில்டிங் வந்து ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆஃபீஸ்லேயும் வந்துட்டு என்ன மாதிரி கால்குலேஷன் போடணும், ஒரு டிஎம்டி பார்ஸ் கால்குலேஷன் எப்படி இருக்கணும், ஒரு பிரிக் எவ்வளோ வேணும், மார்ட்டர் கால்குலேஷன் என்ன பண்ணணும், எப்படி அவங்கள மானிட்டர் பண்ணணும், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட இன்ஜினியரிங் டீம் வந்து ஒரு வெல் பில்ட் இன்ஜினியர்ஸ் டீம் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ தட் வி ஆர் நாட் காம்ப்ரமைசிங் அவர் குவாலிட்டி அட் எனி டைம். சார், ஆக்சுவலி வீடியோவோட ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் வந்து சொன்னீங்க, நாங்கள் வந்து பெருசாக ப்ரொமோஷன் கூட பண்ணுறதில்ல, கஸ்டமர்ஸ் மட்டும் தான் எங்களை தேடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இன்கேஸ் இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நிறைய மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து நம்ம உங்களுக்கு தெரிவிக்கிறோம் அப்படின்னாலே இதுவே நிறைய பேர் யோசிப்பாங்க, ஸோ என்ன பார்க்குறவங்க இதுவே ப்ரொமோஷன் தானே, அப்புறம் என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்கள் பழைய கஸ்டமர்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியில் நாங்கள் வீடு வாங்கி ஏமாந்துட்டோம், ஸோ இனிமேல் வந்து நாங்களும் அந்த மாதிரி ஏமாறக்கூடாது, எங்களை சார்ந்த ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி ஏமாறக்கூடாது. ஸோ நீங்கள் ஃபர்தராக இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு எங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் எங்களோட குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறோம். அவேர்னஸ் மாதிரி எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா? அதாவது நாங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோம், ஸோ எங்களை சார்ந்தவங்களுக்கும் எதுவும் ப்ராப்ளம் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக, ஆமாம். எங்களை சார்ந்தவங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் ஆகக்கூடாது. ஸோ அதனால் இந்த அவேர்னஸ் வீடியோ மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். ஸோ தட் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி ஆர் டூயிங் இன் அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் பொறுத்தளவில் சாம்பர் பிரிக்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மற்ற பில்டர்ஸ் மாதிரி ஒரு காலவாசல் கல்லோ இல்லை சிமெண்ட் பிரிக்கோ எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. அதே மாதிரி டிஎம்டி பார்ஸ் வந்து ISI டிஎம்டி பார்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து கிளைண்ட் வந்து ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி மாட்டர் ரேஷியோ யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களே வந்து மானிட்டர் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து அது கிளியராக தெரியும், கரெக்டாக நாங்கள் வந்து குவாலிட்டி படி தான் போயிட்டுருக்கோமா இல்லை வேறு எதுவும் சேஞ்சஸ் இருக்கான்னு. ஈவன் தான் நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா, சடனாக வந்து கிளைண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, சில சேஞ்சஸ் இருக்குது, எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஏஜ்டு பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கும் என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கனால தான் எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் நாங்கள் வந்து ஸ்டில் வந்து லீடிங் பொசிஷனில் இருந்துகிட்ருக்கிறோம். சார், ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போ சொல்கிறீங்க நம்ம வந்து பிரிக்ஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம்பர் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பட் இப்போ ரீசன்ட் டேஸில் நிறைய பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோ பிரிக்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியம், அதை வந்து இப்போ நம்ம திருப்பி கொண்டு வரோம், அதான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ மக்கள் வந்து பார்க்குறவங்க யார் சொல்கிறது உண்மை பொய்ன்னே தெரியாது. ஸோ இப்போ வந்து ஒரு காமன் கொஸ்டின்னா, ஆஸ் அ இன்ஜினியர் நீங்கள் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? அப்பார்ட் ஃப்ரம் ஏஆர் ரெசிடென்சி உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன், அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க? பிரிக் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வந்து எந்த பிரிக் யூஸ் பண்ணணும்? ஓகே, மக்களுக்கு வந்து சில புரிதல் இன்னும் கொஞ்சம் வேணும். என்ன மாதிரினா, ப்ரீவியஸ் நம்ம ஆன்செஸ்டர்ஸ் யூஸ் பண்ண பிரிக்ஸ் எல்லாமே வேறு மாதிரி டைப்பான, அப்போ வந்து மண்ணோட வளம் வந்து நல்லா இருந்தது. ஸோ அவங்களே வந்து அந்த மண்ணை எடுத்து பிரிக்ஸ் வந்து மண் வீடே செஞ்சாங்க. மண் வீடு செஞ்சுட்டு இன்னமும் ஸ்டில் லாங் லாஸ்டிங்காக அந்த மண் வீடு இருக்குது. பட் இப்போ இருக்கும்போது இந்த மண் வளங்கள்லாம் வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ ஸ்டில் வந்து நான் காலவாசல் பிரிக் யூஸ் பண்ணுறேன் இல்லை ஹாலோ பிரிக் யூஸ் பண்ணுறேன்னா அதோட குவாலிட்டியே இல்லை. அது எல்லாமே வெறும் ஃப்ளை ஆஷ் தான். ஃப்ளை ஆஷ் என்ன அப்படின்றது என்னென்னா, அனல் மின் நிலையத்தில் அந்த நிலக்கரி எரித்து மீதி வர சாம்பல், சிமெண்ட்டு, சுண்ணாம்பு இதை மிக்ஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது எதுக்காக வந்து நிறைய கான்ட்ராக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, செங்கலோட காஸ்ட்டில் பாதிக்கு பாதி அது மிச்சமாகும். ஸோ கான்ட்ராக்டர்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப அட்வான்டேஜான விஷயம். பட் நம்ம இதில் அப்படி பண்ணுறதில்ல, ஒன்லி சேம்பர் வயர் கட் பிரிக் தான் பண்ணுறோம். எதுக்காக நம்ம சேம்பர் வயர் கட் பிரிக் பண்ணுறோம் அப்படின்னா, சேம்பரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்சிங் ரேஷியோ சவுடு மண்ணுன்னு சொல்லுவாங்க, அது கரம்ப மண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3-4 காம்பினேஷன் போட்டு ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி சேம்பரில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி அதை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மிஷினில் வச்சு கம்ப்ரஸ் பண்ணுவாங்க.
ஸோ இந்த மிஷின் வச்சு கம்ப்ரஸ் பண்ணுறனால அந்த பிரிக்கோட குவாலிட்டி இன்னும் நல்லா ஹை ஸ்ட்ரென்த்தாக மாறும். ப்ளஸ் வந்து அந்த சேம்பரில் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 lakhs பிரிக்கு கிட்ட வச்சு கம்ப்ளீட்டாக அதை பேர்ன் பண்ணுவாங்க. பேர்ன் பண்ணும்போது அந்த ஒரு செங்கல் வந்து நீங்கள் எத்தனை தடவை தூக்கி போட்டாலும் உடையாது, அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம சேம்பர் வயர் கட் பிரிக்ஸை நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம வயர் கட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வீடு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பட் அதர் பில்டர்ஸ் வந்து லோ குவாலிட்டி பிரிக்ஸ் போகிறதோ இந்த சிமெண்ட் பிரிக்ஸ் போகிறதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 yearsல வந்து கிராக் கூட ஆரம்பிச்சிடும். ஸோ வாட் வி ஆர் சஜஸ்டிங் இஸ் டோன்ட் கோ ஃபார் லோ குவாலிட்டி பிரிக்ஸ் அண்ட் டோன்ட் கோ ஃபார் சிமெண்ட் பிரிக்ஸ். அதான் எங்களோட மோட்டோ. சார் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்மெண்ட் வந்து எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி நல்லா வந்து ஸ்ட்ராங்காக நல்லா தோண்டணும், அப்போ தான் வந்து பேஸ்மெண்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பில்டர்ஸ் எவ்வளோ பெரிய பில்டராக இருந்தாலும் அவங்க வந்து லோ குவாலிட்டியாக லோக்கலாக தான் அடிச்சு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். என்ன தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே உங்ககிட்டயே வந்து கொடுத்தாலுமேவும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அண்ட் வந்து அந்த பேஸ்மெண்ட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களோட ஒர்க்கர்ஸ்க்கு வந்து கொடுக்குறீங்க, ஐ மீன் உங்களோட கஸ்டமர்ஸுக்கு வந்து கொடுக்குறீங்க, உங்களோட ஒர்க்கர்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, அது எல்லாமே சொல்லுங்கள். அண்ட் வந்து நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க ஊடால வயசானவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து கட்டித்தரோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைல்ஸ்னால நிறைய ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பில்டிங்க்கு நீங்கள் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஹை குவாலிட்டியான பில்டிங் அப்படின்னா ஸோ அப்போ அந்த மாதிரி இந்த ஒரு விஷயங்கள் ஹெல்த் இஷ்யூஸையும் மனசில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லையா, இல்லை என்ன பண்ணுறீங்க, அதை பற்றி அப்படியே சொல்லுங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. எங்களோட பேஸ்மெண்ட் பொறுத்தவரை நாங்கள் எங்களோட பிளான் ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட கஸ்டமைஸ்டு பிளானை நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். அஸ் வெல் அஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு, அவங்க ஏஜ் பர்சன்ஸ் இருக்காங்களா, சில்ட்ரன்ஸ் இருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு பிளான் போடுறோம். இந்த கஸ்டமைஸ்டு பிளான் வந்து எங்களோட சிவில் டீம், டெடிகேட்டட் டீம் இருக்காங்க, ஸ்ட்ரக்சரல் டீம் இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்து ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வாங்கி அவங்க அந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கில் என்ன டைப் ஆஃப் ராடு, என்ன எஸ்கவேஷன் பிட்டு என்ன தோண்ட சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஃபவுண்டேஷனை பொறுத்தளவில் அதுதான் எங்களோட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அவங்க என்ன சைஸ் பிட்டு தோண்ட சொல்கிறாங்களோ அதை தோண்டிட்டு கீழே வந்து ஃபுட்டிங் காங்கிரீட் வந்து பக்காவாக என்ன ஸ்ட்ரக்சரில் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து டிஎம்டி பார்ஸ் வந்து அவங்க கொடுக்குற சைஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பேஸ்மெண்ட்டை பொறுத்தளவில் ஒரு 15 to 20 days எங்களுக்கு ஆனாலும் பட் அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயமும் நம்ம வந்து ரொம்ப பக்காவாக பண்ணிகிட்ருக்குறோம். ப்ளஸ் ஆல்ரெடி நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ டைல்ஸ் கிரானைட் இதிலலாம் நிறையா பிரச்சனை வந்துட்டுருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா நிறைய கான்ட்ராக்டர்ஸ் வந்து காஸ்ட் ஓரியன்டாக போயிட்டு இருக்கும்போது லோ குவாலிட்டி டைல்ஸை வந்து போட்டுருவாங்க. பட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு 1 year வந்து அது ரொம்ப ஷைனிங்காக தெரியும். பட் அதில் இருக்க வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மார்பிளோ கிரானைட்டோ போனீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான மோர் தென் 300-400 rupees per square feet போனீங்கன்னா தான் அது வந்து ஒரு குட் குவாலிட்டி மார்பிள். என்ன ரீசன் அப்படின்னா மார்பிள்ஸ் கிரானைட்ஸில் வந்து இயற்கையாகவே போர் ஹோல்ஸ் கொஞ்சம் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கூலிங் கிளைமேட் வந்து உள்ளே வாங்கி வச்சுக்கிறோம். ஸோ நைட் டைமில் என்ன ஆகுனா அந்த கூலிங்ஸ் வந்து அந்த போர் ஹோல்ஸ் வழியாக கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஏஜ்டு பர்சன்ஸ் இல்லை ஒரு சின்ன குழந்தைங்க இருந்தாலும் சரி அந்த கால் பாதம் அதில் படும்போது அந்த போர் ஹோல்ஸ் வந்து வர்ற கூலிங் வந்து அவங்க பாதங்களை பாதிக்க ஆரம்பிச்சிடும். நாளை பின்ன வந்து ஹிப் டிஸ்பிளேசியான்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த் இஷ்யூவே அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி லோ குவாலிட்டி மார்பிள்ஸ் கிரானைட்ஸ் போகிறனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. பட் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்லி பிராண்டட், அதாவது ஐஎஸ்ஐ டைல்ஸ் மட்டும் தான் அதில் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் வந்து எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க, பட் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா டு பி ஃப்ராங்க் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் வந்து நாங்கள் பெருசாக லாபம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் ஒரு மினிமம் மார்ஜின் எங்களுக்கு கிடைச்சா போதும், மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கண்டிப்பாக எல்லாருக்கும் வீடு கிடைக்கணுன்றது மோட்டோ. தட்ஸ் வை வி ஃபிக்ஸ்ட் அவர் ஹவுஸ் ப்ரைஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 29 lakhs to வாட் எவர் தே கேன் அஃபோர்ட் டு, அந்த மாதிரி நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். சார் இப்போ அதர் பில்டர்ஸ்க்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாருமே வந்து அதே மாதிரி நல்ல நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிராண்டட் ஐட்டமே வாங்கி கொத்தனார் சித்தாரெலாம் விட்டு தான் கட்ட போகிறாங்க. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீமாக வந்து 7-10 இன்ஜினியர்ஸ் இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் போய் ஒரு வீட்டை வந்து செக் பண்ணுவீங்களா? அப்போ வந்து அதோட மேனேஜ்மெண்ட் எப்படி? இப்போ வந்து நினைப்பாங்க ஒரு ஆளே இப்போ டாக்டர் அப்படின்னா ஒரே டாக்டர் பார்த்தா தான்ப்பா சரியாக வரும் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ இன்ஜினியர் வந்தால் ஒரே இன்ஜினியர் தான்ப்பா சரியாக வரும். இவங்க டீமாக மாற்றி வந்து நம்ம வீட்டை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்கன்னா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அண்ட் லேபர்ஸ்லாம் வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஒரு ஸ்பெசிஃபிக் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் அதர் பில்டர் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அண்ட் ஃபைனலாக இதை பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஜென்யூனா? ஸோ நீங்கள் லேபர்ஸ் பற்றி கேட்டீங்க, அதர் பில்டர்ஸ்க்கும் உங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க.
அதர் பில்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கலி அவைலபிள் மேஷன், அதாவது அவங்க அந்த ஏரியாவில் எந்த மேஷன் அவைலபிளாக இருக்காங்களோ அவங்கள வச்சு பண்ணுவாங்க. அஸ் வெல் அஸ் வந்து பார்பண்டர்ஸ், அதாவது கம்பி கட்டுறவங்கலாம் வந்து என்ன அந்த லோக்கலில் என்ன யாராக இருக்கிறாங்க அவங்கள வச்சு இவங்க ஜஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுவாங்க, அவங்க பண்ணிடுவாங்க. இவங்க இந்த குவாலிட்டி இஷ்யூ வந்து எப்போ தெரியும் அப்படின்னா ஃபினிஷிங் ஸ்டேஜில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை வந்து அவங்க மூடி மறைச்சி அதை நல்லா பெயிண்டிங் பண்ணி பக்காவாக லைட் அடித்து காட்டிடுவாங்க. பட் நம்மளோட இதில் வந்து டெடிக்கேட்டடாக ட்ரெயின்டு லேபர்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது என்னங்க ட்ரெயின்ட் லேபர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்ககிட்ட ஒர்க் பண்ணுற எல்லா மேஷன், பார்பண்டர்ஸ், ஈவன் வந்து சித்தால் நிமிதால் கூட பார்த்தீங்கன்னா இல்லை இவங்க எல்லாருமே வந்து பார்பண்டர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அரப் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுவாங்க. மீன்ஸ் வந்து ஒரு மஸ்கட்லேயோ துபாயிலையோ போயிட்டு அங்கே போய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுவாங்க. அங்கே ஒர்க் பண்ணவங்க ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், இங்கேருந்து சாதாரண அன்ஸ்கில்டு மேஷனோ அன்ஸ்கில்டு பார்பண்டர்ஸோ அங்கே போய் ஒர்க் பண்ணவே முடியாது. ஒரு ஃபுல்லி ட்ரெயின்டு பர்சன்ஸ் தான் அங்கே போய் ஒர்க் பண்ண முடியும். அங்கே ஒர்க் பண்ண ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒர்க் பண்ண பார்பண்டர்ஸும் மேஷனும் தான் எங்களோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஃபுல்லி ட்ரெயின்டு பீப்புள்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களே அந்த ஸ்பாட்டில் இல்லாட்டியும் அவங்க வந்து கரெக்டாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் 0லேருந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரைக்கும் என்ன குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லேபர்ஸை பொறுத்தவரை அதர் பில்டர்ஸ்க்கும் எங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையில் நீங்கள் கேட்டிங்க, இந்த மாதிரி நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து உங்கள் டீமில் இருக்கிறாங்க, நிறையா கன்ஃபியூஷன்ஸ் நடக்காதா, நிறையா வந்து ஸ்பெசிஃபிகேஷன் சேஞ்சஸ் நடக்காதான்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. எங்களுக்கு வந்து செப்பரேட் ப்ரோட்டோகால், செப்பரேட் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் லாகுன்னு தனியாக ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டாகவே நாங்கள் என்ன சொல்லிடுவோம்னா, இந்த வீட்டுக்கு இந்தந்த ப்ரொசீஜரில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கணும், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் பண்ணணும்னு கிளியராக எங்கள் சைட் இன்ஜினியர்ஸ் வந்து இன்ஸ்டியூஷன் கொடுத்துருவோம். இந்த சைட் இன்ஜினியர் வந்து இந்த சைட்டில் டெடிக்கேட்டடாக இருப்பார். இவர் வந்து வேறு சைட்டுக்கு எதுவும் ஷிஃப்ட் ஆக மாட்டார். ஸோ தட் ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த இன்ஜினியர் தான் அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருப்பார். நாங்கள் செப்பரேட்டாக ஆடிட்டிங், இன்டர்னல் ஆடிட்டிங் டீம்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வச்சுருக்கோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் 10% 20% கன்ஸ்ட்ரக்ஷன் லெவலில் போயிட்டு நம்ம சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன் படி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குதா, ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்கா, இல்லை வேறு ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஆடிட்டிங் பண்ணிவிட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் டெய்லி அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பக்காவாக நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கனால எங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்லையும் சரி, குவாலிட்டிலையும் சரி எந்த ஒரு தப்பும் நடக்காது. இதுதான் வந்து அதர் பில்டர்ஸ்க்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட். கேட்கலாம், அது இப்போ ஆஃப்டர் லாக்டவுன் வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸோட காஸ்ட்டும் லேபர்ஸோட காஸ்ட்டும் ரொம்ப ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். ஆல்ரெடி நாங்கள் வந்து டைஅப்ஸ் வச்சுருக்கோம் எல்லா மெட்டீரியல் சப்ளைஸோடையோ, மற்ற எங்களுடைய ஓன் ஏஆர்எஸ்கே என்டர்பிரைஸ்ன்னு சொல்லிட்டு ஊமச்சியில் தான் எங்களோட ஓன் ஹார்ட்வேர் ஷாப்பே இருக்குது. ஸோ அதை மெட்டீரியல் பூராமே எங்களோட ஓன் பிளேஸ்லேருந்து நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணிகிட்ருக்கோம். சேம் இதே மாதிரி எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நான் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிடுவோம். இன்றைக்கி என்ன ப்ரைஸ் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்டில் வந்து கஸ்டமர்கிட்ட நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வித்தின் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடில் ப்ரைஸோட ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் ஏதாவது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கஸ்டமர்கிட்ட போய் நாங்கள் அதை டிமாண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் ப்ளெட்ஜ் பண்ணிட்டோம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்குலாம் பண்ணுறோம். அதர் பில்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, 6 monthsக்குள்ளே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட ப்ராடக்ட்டோட ரேட்டு ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஸோ வந்து நீங்கள் தான் அதை பேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ்கிட்ட ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. பட் எங்கள் சைட்லேருந்து அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி எங்களோட கஸ்டமர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் எங்களோட கிளைண்ட்ஸுக்கும் நியூ கிளைண்ட்ஸுக்கும் நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் ஒரு வீடு வாங்கும் அப்படின்னா சடனாக போயிட்டு ஒரு வீடோட அப்பியரன்ஸை பார்த்து, ஒரு சேல் ஹவுஸை பார்த்து நல்ல லைட்டிங்ஸாக இருக்குது, நல்ல லொக்கேஷனில் இருக்குதுன்னு சடனாக யாரும் வாங்காதீங்க. எங்ககிட்ட தான் நீங்கள் வாங்கணுன்றக்காக நான் சொல்ல வரல. ஒரு வீடை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு, லொக்கேஷன் பிடிச்சிருக்கு, நல்ல லைட்டிங்ஸ் இருக்குது, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிறாங்க, அந்த மாதிரி வாங்காதீங்க. ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனோட லெவலை வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் பாருங்கள், என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனோட குவாலிட்டி இருக்குது, அவங்க வந்து ட்ரெயின்டு பீப்புள்ஸ் தானா இல்லை வந்து லோக்கல் கான்ட்ராக்டர்ஸ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு அந்த உங்களுக்கு எல்லாம் ஃபுல்ஃபில்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும் தயவுசெய்து வீடு வாங்குங்க. இல்லாட்டி உங்களோட காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் எங்ககிட்ட வந்தாலும் சரி, இல்லை வேறு யார்கிட்ட போனாலும் சரி, இதை மட்டும் நீங்கள் கிளியராக ஃபாலோ பண்ணுங்கள். எங்களோட கிளைண்ட்ஸ்கிட்டே அதுதான் நான் சொல்கிறோம். புதுசாக என்கொயரிஸ் எங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ எங்களோட கிளைண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் எங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பக்காவாக ஒரு புக்லெட்டாகவே நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். இது ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக ஆனால் எங்களுக்கு கண்டிப்பாக புக் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ.